தென்கிழக்கில் டாய்லெட்டு வந்துருச்சு, படிக்கட்டு கீழே வந்தாச்சு, இல்லை அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துருச்சு, தென்கிழக்கில் கழிவறை வந்துருச்சு, தூக்கம் வராது, பசியின்மை இருக்காது. மணிப்பூரகாவை ஆக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடை விட்டு காலி பண்ண முடியாது, கடனும் ஆயாச்சு, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் போக முடியாது, இப்போதைக்கு ஓட்டணும். இப்போ டெம்பரவரியாக 1 வருஷமோ 2 வருஷம்லாம் மணிப்பூரகா ஆக்டிவேட் பண்ணுங்கள். எப்படி சார்? 100% அது பாருங்கள். மணிப்பூரகா சக்கரை, மணிப்பூரகா சக்கரை எங்கன்னா தொப்புள். மணிப்பூர சக்கரத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த முத்திரையை நம்ம அதை தினமும் ஒரு குறைந்தபட்சம், இது ஒரு வேலையாக பண்ணுங்க. இது 100% சக்ஸஸ். இது டீ மட்டுமே குடிச்சிட்டு இருந்தது அந்த அம்மா. 1 இட்லி 2 பார்க்க இப்படி இருப்பாங்க, அந்த தங்கை வந்து இப்படி இருப்பாங்க. என்னை பார்த்தா நான் நிறையா சாப்பிட்றேன்னா எல்லாரும் சொல்கிறேன், ஆனால் சாப்பாடே எடுக்காது. அந்த வீடு பண்ணி விட்டுடுச்சு. எல்லா வசதி வாய்ப்பு இருந்தும் சாப்பிட்றதுக்கு எடுக்காது. டீ அப்பப்போ பசிக்கிற மாதிரி தான் ஒரு டீயை போட்டு குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 10 டீக்கு மேலே. அப்படியே ஒரு 2 இட்லி வச்சா 1 இட்லி சாப்பிட்றதே பெரிய விஷயம். இப்படி போயிட்டு இருந்தது. அப்போது போயிட்டு சில வழிமுறைகள் சொன்னேன். அக்னி, இது விஷயம் இங்கே எங்கன்னா அக்னி தத்துவம். அக்னி தத்துவத்தில் போயிட்டு செப்டி டேங்க், அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சம்பு வைக்காதீங்க, செப்டி டேங்க் வைக்காதீங்க, கழிவறை. இந்த நிலத்தில் இருக்கிறது தான் இந்த பாடியில் இருக்குது. இந்த கரெக்டாக பிரித்து வச்சுருக்கானுங்க. 5 பூதமும் அப்படியே உடம்புல இருக்கு. இது தெரியல, இந்த இதை நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயன்றது இந்த விரல். அதை தனியாக சொல்லுவாங்க. வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா க்ளீனாக சொல்லுவாங்க. அப்போ இந்த அக்னி என்ற நெருப்பு தத்துவம் நிலத்தில் அங்கே இல்லைன்னா இந்த பாடியில் வேலை செய்யாது. அப்போ அதை இங்கே இருக்கிற இப்போ விற்கவும் முடியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, டிஸ்போஸ் அண்டு டெமாலிஷ். என்னோட வார்த்தையே அதுதான். ஒன்று இருக்கணும், இல்லை உடைக்கணும், இல்லை வெளியேறு. இதுதான் வாஸ்து. எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. டெம்பரவரி தான். 40 to 50% வேலை செய்யும். அது தற்காலிகம் தான். அப்போ இந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணும்போது இதில் மண்முத்திரை கூட இருக்குது. இல்லை நிலத்தத்துவத்துக்கு எல்லாமே இதில் நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து இதை அப்ளை பண்ணி பார்த்து இதை செஞ்சு பாருங்கன்னு பார்த்து சூப்பராகிடுச்சு. இப்போ அந்த அம்மாவே வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு பெரம்பூர் சீனிவாஸில் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க எடுக்குது. எந்தது மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறச்ச இதெல்லாம் சிரத்தையோடு பண்ணணும். காலையில் எழுந்த உடனே 15 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் மணிப்பூர சக்கரத்துக்கு உண்டான முத்திரையை நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்குங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 to 15 நிமிஷம். இதுதான் நமக்கு வேலை. நமக்கு உடம்பு சரியில்லை, இதுதான் வேலை. இதை சரியாக பண்ணுங்கள், நிறைய விஷயம் போகும்.